அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆன் வசனங்களை எடுத்து வைத்து இதுவரை நம்ம படித்த சர்ஃப் இருக்குல்ல, சர்ஃபு ஒரு சில நகவு சட்டங்கள் படிச்சிருக்கிறோம். அவைகளை கொண்டு முயற்சி பண்ணி பார்த்து என்ன செய்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது ஒன்று. 2வது சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் தெரிஞ்சு கொள்வது ஒன்று. இந்த 2க்கு பயன்படுத்துகிறோம். வெள்ளி மட்டும் இருந்தது, இப்போ சனிக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு சர்ஃபில் ஓரளவுக்கு படிச்சிட்டதுனால நமக்கு இந்த குர்ஆனில் இந்த சர்ஃபை பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ நேற்றைய தினத்தில் அந்த ஷெய்யன் வரைக்கும் பார்த்தோமா, வலா யுக்குபலு. அடுத்து என்ன வந்திருக்குது, வலா யுக்குபலு. இது என்ன வலா யுக்குபலு, என்ன கபில. கபில என்றால் ஒப்புக்கொண்டான், கபூல் செய்திருக்கிறோம்ல, நல்லா துவாவை கபூல் செய்வாயாங்கிறோம்ல, அந்த கபில தான். கபில என்றால் ஒப்புக்கொண்டான். அப்போ யக்குபலு ஒப்புக்கொள்வான். அதுக்கு மஜ்ஹூல் என்ன, யுக்குபலு ஒப்புக்கொள்ளப்படுவான், படும். லா யுக்குபலு ஒப்புக்கொள்ளப்படாது. இந்த வலா யுக்குபல்ல வாவு தனி சொல்லு. இந்த லா யுக்குபலுங்கிறது வருங்கால வினையில் எதிர்மறைக்கு சொல்லக்கூடிய லா. லாண்டா அது படாது செய்ய அப்படின்னு சொல்கிறோம்ல, லா என்று சொல்ல உதவ மாட்டான், இந்த மாட்டான்ங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது. வலா யுக்குபலு ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மனுஷனாக இருந்தால் பட மாட்டான்னு சொல்லலாம், பொருளாக இருந்தால் பட மாட்டாதுன்னு சொல்லணும். அப்போ யுக்குபலுன்னா என்ன அர்த்தம், ஒப்புக்கொள்ளப்படும் அல்லது படுவான். பொருளாக இருந்தால் ஒப்புக்கொள்ளப்படும், ஆளாக இருந்தால் ஒப்புக்கொள்ளப்படுவான். 2 அந்த சொல்லுடைய அர்த்தம் தான். அப்போ ஒலா யுக்குபலு ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான், ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இது தெரிஞ்ச சர்ஃபில் உள்ளது தான். அது வந்தா அப்போ கபிலவுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிந்தால் லா யுக்குபலுடைய அர்த்தம் தன்னால் தெரிஞ்சு போயிடும். மின்ஹாங்கிறது என்ன, மின்கிற அந்த 19 எழுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதில் ஒரு சொல்லு தான் இந்த மின்ஹாங்கிறது. அதிலிருந்து இதிலிருந்து அர்த்தம். இதனுடைய சட்டத்தை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த படம் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, அது நான் கூட பார்த்துக்கிறோம். ஷஃபாஅத்துன், ஷஃபாஅத்துனா ஷஃபா என்று சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணுறது, பரிந்துரை செய்வது, சிபாரிசுங்கிறோம்ல, சிபாரிசு. ஷஃபா என்று சொன்னால் பரிந்துரை செய்வது. அதனுடைய மஸ்தர் ஷஃபாஅத்துன். ஷஃபான்னா பரிந்துரை செஞ்சான், ஷஃபாஅத்துன்னா பரிந்துரை செய்தல். ஒரு ஆளுக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுறது, எனக்காக செஞ்சு கொடுங்க, அவர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறோம்ல, ஒரு சிபாரிசு பண்ணுற, ரெக்கமெண்ட் பண்ணுறது. அப்போ ஷஃபாத்துங்கிற வார்த்தை ஒரு மஸ்தர். ஷஃபான்னா பரிந்துரை செய்தான், ஷஃபாத்துன்னா பரிந்துரை. அப்போ லா யுக்குபலு ஷஃபாத்துன், ஷஃபாத்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் வலா. வலாங்கிறது வா ஒன்று லா ஒன்று தெரிஞ்சது தான். வாண்டா இன்னும் அர்த்தம், லாண்டா அந்த எதிர்மறைக்கு உள்ளது. ஹும் அவர்கள் லமீர். யுன்சரூன, யுன்சரூங்கிறது தெரிஞ்சது தானே, தெரிஞ்ச சொல்லு தான். என்ன தெரிஞ்ச சொல்லு, நசர, 3 எழுத்து சொல்லு நசர. அதுக்கு வருங்காலம் என்சுரு, உதவி செய்வான். அதுக்கு மஜ்ஹூல் யுன்சரு, உதவி செய்யப்படுவான். யுன்சரு யுன்சரானு யுன்சருன, யுன்சரு யுன்சரானு யுன்சருன, உதவி செய்யப்படுவார்கள். வலான்னு முன்னாடி போட்டதுனால வலாஹும் யுன்சரூன், உதவி செய்யப்பட மாட்டார்கள். அந்த ஹும்மு உறுதிப்படுத்துவதற்காக சேர்ப்பாங்க. அந்த ஹும்மு இல்லாட்டி அதே அர்த்தம் தான். வலாஹும் யுன்சரூன் என்று சொன்னாலும் வலா யுன்சரூன் என்று சொன்னாலும் சேம் அர்த்தம் தான் அது. அப்போ வலாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்போ நசரவுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமாக இருந்தால் அந்த யுன்சரூன் என்ற சொல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிஞ்சிருது, நசர என்பதை வருங்காலமாக்கினால் என்சுரு. அந்த என்சுருங்கிற வருங்கால வினைக்கு மஜ்ஹூல், அதாவது செயற்பாட்டு வினை ஆக்குவதாக இருந்தால் யுன்சரு. யுன்சரு யுன்சரானு யுன்சருன்னு சொல்லும்போது ஆண்பால் படங்கை பன்மையாக மாறிக்கணும், நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துக்கு வாங்க. இது நஜ்ஜைனா கும், இது என்ற ஒரு சொல்லு, நஜ்ஜைனான்னு ஒரு சொல்லு, கும் என்று ஒரு சொல்லு. இது என்றால் போது, செய்த போது, வந்த போதுங்கிறோம்ல, அந்த அர்த்தத்துக்கு உள்ளது. அது தனியாக நம்ம ஒன்றும் சட்டம் படிக்கலை, அதை அப்படி வச்சுருங்க. நஜ்ஜைனா, நஜ்ஜைனாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா, தெரிஞ்சது தான். இதில் தெரிஞ்சது நஜய, இதனுடைய அசல் என்ன, நஜய. நஜய என்பதிலிருந்து நஜான்னு சொல்லுவாங்க. நஜய என்பதை
நான் சொல்லக்கூடாதுல இல்லத்தில் இருக்கிறதுனால நஜைய என்ற அசல் இருக்கும், அதை நஜா என்று சொல்லுவோம். இந்த நஜாவில் தான் நஜாத்தெல்லாம் வருது. நஜானா காப்பாற்றுறது. அப்போ நஜா என்பதிலிருந்து அதை ஃபஅலவாக மாற்றினா நஜ்ஜய. நஜய என்பதை அல்லம சல்லம அந்த மாதிரி மாற்றுறதா இருந்தால் நஜ்ஜய. நஜ்ஜயன்னு சொல்லலாமான்னா நஜ்ஜான்னு தான் சொல்லணும். நஜ்ஜயன் வரும். நஜ்ஜா நஜ்ஜா நஜ்ஜயா நஜ்ஜவ் நஜ்ஜத் நஜ்ஜதா நஜ்ஜைன நஜ்ஜைத்த நஜ்ஜைத்துமா நஜ்ஜைத்தும் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா நஜ்ஜைத்து நஜ்ஜைனா. நஜ்ஜனா காப்பாத்தினான், நஜ்ஜைனா நாம் காப்பாத்தினோம், நஜ்ஜைனாக்கும் உங்களை நாம் காப்பாத்தினோம். நஜ்ஜைனான்னா நாம் காப்பாத்தினோம், கும்னா உங்களை காப்பாற்றினோம். மின்னாலி ஃபிரௌனுடைய கோத்திரத்தாரிடமிருந்து, இது நம்ம படிக்காத விஷயம். மின்னுங்கிறத படிக்கணும். ஆளுங்கிறது கோத்திரத்தார்னு அர்த்தம். ஆளுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குடும்பம், ஒரு ஆளுடைய குடும்பம். ஆலி முகமதின் செலவாத்து உதரம்ல அல்லாஹும்ம சல்லி அலா முகமதின், முகமதுக்கு அருள் புரிவாயாக. வா அலா ஆலி முகமதின், முகமதுடைய ஆள் என்றால் குடும்பத்தார் மீது அருள் புரிவாயாக என்றோம்ல. அந்த ஆளுங்கிற வார்த்தைக்கு குடும்பம்னு அர்த்தம், கோத்திரம்னு அர்த்தம். ஆலி ஃபிரௌன்னா ஃபிரௌனுடைய கோத்திரத்தார், ஃபிரௌனுடைய கூட்டத்தார். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து உங்களை காப்பாற்றினோம். ஃபிரௌன் என்பது ஒருத்தனுடைய பேர். ஆள் என்பது கோத்திரத்தார், குடும்பத்தார், கூட்டத்தார் என்கிற அர்த்தத்துக்கு உள்ள ஆளும் இருக்கும். மின் வந்ததுனால மின் ஆளின்னு வந்துடும். இந்த ஆளை கொண்டே ஃபிரௌனை இலாபத்து பண்ணதுனால ஆலின்னு தன்மீன் வரல, ஆலி ஃபிரௌனன்னு வந்துருச்சு. ஃபிரௌன் வேற்றுமொழி சொல்லா இருக்கனால ஜர்ரு வரல, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது யசூமூனக்கும். இந்த யசூமூனை உடைக்கணும். கும்மு தனியா, யசூமூனை தனியா. யசூமூனாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு மாதிரி இருக்குதா? தெரிஞ்ச சொல்லு தான். யசூமூனு எது மாதிரி இருக்குது என்று பாருங்க. இது சவம உள்ளதுன்னா யசுமூன்னு வரும். சவம எஸ் உமு. சவமன்னு இருந்தால் என்ன வரேன்? எஸ் உமூன்னு வரும். எஸ் உமூன்னு சொல்லக்கூடாது. இந்த வாவுடைய இல்லாமல் அங்கே மாற்றி விட்டு யசுமானு யசுமூனா சாது போட்டால் நோன்பு வைக்கிறாங்கன்னு அர்த்தமாயிரும். யசுமூனோட சாது போட்டோம்னா நோன்பு வைக்கிறது. சீனு போட்டோம்னு சொன்னால் அனுபவிக்க செய்கிறது, சுவைக்க செய்வதுன்னு அர்த்தம். யசூமூன கும் உங்களுக்கு சுவைக்க செய்தார்கள். சுவல்லதாபி கெட்ட வேதனையை ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அப்படின்னு வருது. அப்போ யசூமூனங்கிற அந்த சொல் வந்தோம். நமக்கு என்ன விளைக்கிறோன்னு, இது யசூமூன என்பது இந்த அந்த சவமண்ட சாம என்பதில் இருந்து வருங்காலம் யசூமுடு ஆகி யசூமானி யசூமூன ப்ளஸ் கும் அதில் சேர்த்துக்கிட்டோம். யசூமூனக்கும்னு ஆக்கிட்டோம். இது தெரிஞ்ச சொல்லு. உண்டா கெட்டது, தனி சொல்லுது. அதா அப்படின்னா வேதனை. அதா அப்படின்னா என்னது? வேதனைன்னு அர்த்தம். அப்புறம் யுதப்பிஹூன சர்ஃபு உள்ளது மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தம்னா தனித்தனி பெயர் சொல்கிறது தான். யுதப்பிஹூனங்கிறது என்ன? அந்த சத்து வந்துருச்சுனாலே சத்து இல்லாமல் நீங்கள் ஆக்கிக்கிறது. ரபஹ என்பதிலிருந்து தான் ரப்பஹன்னு வரும். ரபஹன்னு என்ன அர்த்தம்? ரபஹ அறுக்கிறது இருக்குல்ல, கோழி ஆடுலாம் அறுக்கிறோம்ல, அதுக்கு பேர் ரபஹும்பாங்க. ரபஹில் தாலு பேஹ ரபஹ அறுத்தான்னு அர்த்தம். ரப்பஹன்னா அறுத்து குவிக்கிறது, ரொம்ப அறுக்கிறது. ஒரு கசாப்பு கடையில் அறுக்கிறப்ப ரப்பஹன்னு சொல்லணும். கிச்சன் கோழி கடையில் அறுத்துனான்னு வைங்களேன். வீட்டில் அறுத்தோம்னா நம்ம ஒரு கோழியாக இருப்போம். கோழி கடையில் அறுத்தான்னா 100 கணக்கில் அறுத்து போடுவான். அப்போ ரப்பஹன்னு அறுத்தான். ரப்பஹன்னா அறுத்து குவித்தான், அறுத்துக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். அப்போ ரபஹ என்பதிலிருந்து தான் ரப்பஹ என்று ஆகிறது. ரப்பஹன்னு ஆன ஒன்று. அதுக்கு வருங்காலம் என்ன? யுதப்பிஹு. ரப்பஹ யுதப்பிஹு. அதுக்கு ஜம்மு என்ன? யுதப்பிஹு, யுதப்பிஹானி, யுதப்பிஹூன. ரப்பஹ என்றால் அறுத்து குவித்தார்கள். யுதப்பிஹூன ரப்பஹ என்றால் அறுத்து குவித்தான். யுதப்பிஹூன அறுத்து குவிக்கிறார்கள் அல்லது குவிப்பார்கள். யுதப்பிஹூன அறுத்து குவிக்கிறார்கள் என்று அர்த்தம் பண்ணு. அபுனாங்கிறது பெயர் சொல்லு. இபுனு என்பதுடைய பன்மை அபுனா. இபுனுனா ஒரு மகன். அபுனாவும் என்றால் பல மகன்கள்.
அப்புனா உங்களுடைய மகன் ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம். அப்புனாக்கும் உங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்களை அறுத்து குவித்தார்கள். இது ஃபிரௌனுடைய கூட்டத்தார் செஞ்சாங்கன்னு வருது. நீங்கள் தப்சீர் நடத்தலை, நீங்கள் அந்த சொல்லுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் திருப்பி ஒரு நம்ம ரவுண்டு வரும்போது தப்சீராக கொண்டு வந்துருவோம். இப்போதைக்கு என்னன்னு கேட்டால் இது தப்பி குணம் நம்ம படித்தது தான், இது நம்ம படித்த சர்ஃபில் உள்ளது தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காகத்தான் இது நடத்துறது. சரியா? இது தப்பி குணங்கிறது வருங்கால வினை. அதுக்கப்புறம் எஸ்தஹியூன வாவை விட்டுற வேண்டியதான். வாவு இன்னும் அர்த்தம், அது தனி உடைச்சிடணும். வாவு ஒன்று எஸ்தஹியூன. எஸ்தன்னு வந்துட்டாலும் என்ன விளைக்கணும்? எங்கெல்லாம் இஸ்தன்னு வருகிறதோ அது இஸ்தஃபால வசன்னு விளைக்கணும். அப்போ இஸ்தஃபால வசன்னு சொன்னால் அதை 3 எழுத்து உள்ளது என்னவா இருக்கு? அது பண்ணிக்கிறல. இஸ்தஹய ஹய 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 ஹையன்னு வந்துடும். ஹையன்னது ஹைய. அப்போ இஸ்தஃபால மாற்றினீங்கன்னா இஸ்தஹிய ஏன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. இஸ்தஹியாவிலேருந்து வருங்காலம் என்ன? எஸ்தஹியுன்னு சொல்லக்கூடாது. எஸ்தஹியானி எஸ்தஹியூன. அப்போ இஸ்தஹியான்னா ஹயாத்தோட விடுவது. ஹயாத்துன்னு வர வார்த்தை. ஹையன்னா ஹயாத்து தானே. அப்போ இஸ்தஹிய என்றால் உயிரோடு விட்டான், வெட்கப்பட்டான் அர்த்தம் அதுக்கு இருக்குது. இஸ்தஹியாங்கிற இதே சொல்லுக்கு வெட்கப்பட்டான்ங்கிற அர்த்தமும் அரபி மொழியில் இருக்கிறது. அதுக்குரிய இடம் வரும்போது அந்த அர்த்தம் வந்துடும். இந்த இடத்துல அது பொருந்தாது. இஸ்தஹியா என்றால் ஹயாத்தோட விட்டான். எஸ்தஹி ஹயாத்தோட விடுவான். எஸ்தஹியூன ஹயாத்தோட விட்டு விடுவார்கள். நிசாக்கும் உங்களுடைய பெண்களை, உங்கள் ஆண்களை கொள்ளுவாங்க, உங்கள் பெண்களை உசுரோட விட்டுருவாங்க. அப்போ இந்த எஸ்தஹியூனங்கிற நீங்கள் படித்தது தானே, நீங்கள் படித்த சொல்லுடைய அமைப்பு தானே இது வந்திருக்குது. சரி, அதுக்கப்புறம் வாவு இருக்குது. இது வாவு தனி சொல்லு. ஃபீன்னா இதில் இது நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தாலிக்கும் இஸ்மு இஷாரா சுட்டி காட்டுறது. தாலிக்கும்னா இதிலே அதுலேங்கிறோம்ல, அதுக்குள்ள ஒரு சொல்லு. இஸ்மு இஷாரா சட்டம் பின்னாடி நம்ம படிப்போம். பலாவும் பலான்னா நம்ம பெண்களுக்குலாம் தெரிஞ்சு சொல்ல. பலா முசீபத்துங்கிறீங்கல்ல, பலான்னா முசீபத்துன்னு அர்த்தம். பலா முசீபத்து இறங்குதுங்கிறீங்கல்ல, பலான்னா முசீபத்து சோதனை, அது ஒரு தனி சொல்லு. அப்போ மின்னுன்னா இருந்துன்னு அர்த்தம். ரப்புண்டா இறைவன் அர்த்தம். கும்முண்டா உங்கள்னு அர்த்தம். ரப்புக்குண்டா உங்களுக்கு இறைவன் அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லு. அதுக்கப்புறம் அலுமுன், இது அலுமை என்பதிலிருந்து ஃபைனுன். அலுமன்னா பெருமாண்டமாக ஆனது. அலிமுன் என்றால் பெருமாண்டமானதுன்னு அர்த்தமாயிரும். இஸ்முல் ஃபாயிலுடைய அமைப்பில் வர்றது இது. அந்த அடுத்தது இது ஃபரக்குனா. இதில் வாவு ஒன்று, இது ஒன்று, ஃபரக்குனா ஒன்று. வாவு இன்னுங்கிறதுக்குள்ள தனி சொல்லு. இது என்பது என்ன அர்த்தம்? போதுன்னு அர்த்தம். இது ஃபரக்குனான்னா பிளந்த போது. இது லரபுனா அடித்த போது. இது நசர்னா உதவி செஞ்ச போது. அந்த போதுங்கிறதுக்காக வேண்டி போது பொழுதுங்கிறோம்ல, அதுக்கு இந்த இது என்பதை சேர்ப்பாங்க. இதனுடைய சட்டம் நம்ம தனியாக படிப்போம் நகுவில். இப்போ நம்ம படித்தது தானே பார்க்கணும். ஃபரக்குனா நீங்கள் படித்ததா இல்லையா? ஃபரக்க என்றால் பிரிக்கிறது. ஃபரக்கனா என்ன அர்த்தம்? சேர்ந்துக்கிட்டு பிரிக்கிறது. அப்போ ஃபரக்கா என்பதிலிருந்து 3 எழுத்து சொல்லு தான் இது. எந்த ஒரு மாற்றமும் செய்யலை. ஃபரக்க அப்படி சொல்லிட்டு வந்தால் ஃபரக்கனான்னு வந்துடும். ஃபரக்கா ஃபரக்கத்தா ஃபரக்னா ஃபரக்து ஃபரக்னா. ஃபரக்னா என்றால் நாம் பிரித்தோம். நாம் என்ன செஞ்சோம்? பிரித்தோம். பிக்கும் உங்கள் மூலம் பிரித்தோம். அல் பஹர கடலை பிரித்தோம், கடலை பிளந்தோம். கடலை உங்களை கொண்டு போய் கடலை பிளந்தோம். கடல் இப்படி இருக்குது, உங்களை கொண்டு போய் உள்ள கூட்டி கடலை 2ஆக பிளந்து விட்டோம்னு வருது. இப்போ ஃபரக்கா என்பதற்கு பிரித்தான், பிரிக்கத்தானே செய்யலாம். கடலுக்கு சேர்ந்து பிரிக்கிறோம்ல, பிளந்தான், பிளக்குறன்னு சொல்லிடலாம். கடலுக்கு பிளக்குறதுங்கிற வார்த்தையை தான் தமிழில் யூஸ் பண்ணுவோம். அரபியில் பிரிக்கிறதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஃபரக்குனா நாம் பிளந்தோம். பிக்குமுல் பஹர உங்கள் மூலமாக அந்த பஹரை. பஹருன்னால் கடல். பஹருங்கிற வார்த்தை ஒரு பெயர் சொல்லு. அது கடலுக்கு சொல்கிறது. கடல்னு அர்த்தம். அது சர்ஃபில் வராது, கடல் விஷயம், அது பெயர் சொல்லு. அதுக்கப்புறம்
அஞ்சை நாக்கும் இருக்குல்ல, இதில் வந்து 3 சொல் இருக்குது. ஃபா ஒன்று, அஞ்சைனா ஒன்று, கும்மு ஒன்று. ஃபா வந்து எனவேன்னு அர்த்தம், அது வாவு பெயரம், அது ஒரு தனி சொல்லு. அஞ்சைனாங்கிறது என்னது, அது ஒரு வினை சொல்லு. என்ன வினை சொல்லு? நஜைய. ஏற்கனவே பார்த்தோம்ல, நஜைய வந்து நச்சைனாண்டு வந்துச்சுல, அது ஃபஆல. இது அஃஅல வாக்கியிருக்கு அஞ்சைனாண்டு. நஜைய என்பதை ஃபஆல வாக்குனா நஜ்ஜாண்டு வந்துடும். நஜைய என்பதை அஃஅலன்னு மாற்றினா அஞ்சாண்டு வந்துடும். உங்களுக்கு அஞ்சைய. அப்போ அஞ்சா அஞ்சையா அஞ்சா அஞ்சத்து அஞ்சத்து அஞ்சைன அஞ்சைத்து அஞ்சைனா ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தான். எந்த ரெண்டுக்கு? இந்த முதல்ல ஒன்று பார்த்தோம்ல நஜ்ஜைனாண்டு, இது நஜ்ஜை. இந்த நஜ்ஜைனான்னு படித்தோம்ல, இந்த நஜ்ஜைனா என்பதற்கும் அஞ்சைனா என்பதற்குமே ஒரே அர்த்தம் தான். இது ஃபஅல, இது அஃஅல. 3 எழுத்து சொல்லு நஜைய தான். நஜைய என்கிறத வந்து நீங்கள் நஜ்ஜாண்டு மாற்றினாலும் காப்பாற்றினான்னு அர்த்தம், அஞ்சாண்டு மாற்றினாலும் காப்பாற்றின அர்த்தம். இதில் நஜ்ஜை நாக்கும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யணும்? அஞ்சை நாக்கும், அஞ்சை நாக்கும், அஞ்சைத்து அஞ்சைனா, நாம் காப்பாற்றினோம் உங்களை. இது உங்களுக்கு தெரிஞ்ச சர்ப்பு தான். அதுக்கப்புறம் அகரக்குனா, வாவை விட்டுருங்க. அகரக்குனா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லா இல்லையா? கரக்க. கரக்கன்னா மூழ்கினான். கரக்கன்னா என்னது? தண்ணியில் மூழ்கி போகிறீங்கல்ல, நீச்சல் கொடுத்து மூழ்கி போயிட்டீங்க, அதுக்கு பேர் கரக்க. கரக்கன்னா மூழ்கினான். அகரக்கன்னா மூழ்க அடிக்கிறது, பிடிச்சி போட்டு அமுக்கிறது ஒருத்தன். கரக்கன்னா அவனா மூழ்கிறது. அகரக்கன்னு சொன்னால் மூழ்கு அடித்தான், மூழ்க செய்தான். அப்போ அகரக்க என்பதனுடைய தன்னிலை என்ன? அகரக்க அகரக்க அகரக்கும், அகரக்கத்து அகரக்கத்து அகரக்குனா அகரத்து அகரக்குனான்னு வந்துடும் கடைசி வார்த்தை. அகரக்குனால நாம் மூழ்க செய்தோம், உங்களை காப்பாற்றணும், ஃபிரௌனுடைய கூட்டத்தை மூழ்க செஞ்சோம். அகரக்குனா நாம் மூழ்க செய்து விட்டோம். ஆள ஃபிரௌனை, ஃபிரௌன் கூட்டத்தாரை மூழ்க செய்தோம், உங்களை காப்பாற்றணும். இந்த அகரக்குனாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச சொல், சர்ஃபில் உள்ளது தான். அன்தும், அன்துங்கிற லமீர், ஹுவஹுமாகும் ஹியஹுமாகும்னா அந்த அன்துமா அன்தும், வா ஒன்று அன்தும் ஒன்று. இதில் நகுலா சர்ஃபில் ஒன்றும் கிடையாது. அன்தும் அப்படி தனி சொல்லு. அதுக்கப்புறம் தந்துருவன. தந்துருவனங்கிறது என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு தான். நவரன்னா பார்த்தான். நவரன்னா என்னது? கண்ணால் பார்க்கறது. அதனுடைய வருங்காலம் எழுந்துரு, கண்ணால் பார்ப்பான். அதுலேருந்து முன்னிலையில் பன்மை வந்து அப்படி வரேன். தந்துருவன எழுந்துரு எழுந்துராணி எழுந்துருவன, தந்துரு தந்துராணி எழுந்துருன, தந்துரு தந்துராணி தந்துருவன. தந்துருவனா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில். அன்தும் தந்துருவோம். தந்துருன்னா நீங்கள் அந்த சேர்த்து அர்த்தம் செய்யலாம். தந்துருவன் மட்டும் செய்வதாக இருந்தால் நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு வந்துடும். இது நீங்கள் சிறப்பில் படித்த சொல்லு தான். இப்போ நலரவுடைய அர்த்தம் தெரிஞ்சு, நலரன்னா கண்ணால் பார்த்தான். அதுக்கப்புறம் இது இதுன்னு வருது. இது 2 சொல்லு. வா ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு. அதை பார்த்துக்குவோம். வா அதுனா, இந்த வா அதுனாங்கிறது என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு தான். வா அதுனால் வாண்டு வந்துனால என்ன அர்த்தம்? இது ஃபாலன்னு ஆக்கியிருக்குன்னு அர்த்தம். வாண்டு வந்தால் என்ன அர்த்தம்? வா அதுனா, ஃபா அல்னான்னு வருது. அப்போ வாத, வாத என்பதை வந்து ஃபா அலன்னு மாற்றுறதா இருந்தால் வா அத. வாதங்கிறது அப்படி சொன்னால் வாத வாதா வாது வாதுனான்னு வந்துடும். அதை ஃபாலவா சொன்னீங்கன்னு சொன்னால் ஜாகத ஜாகதா ஜாகது ஜாகத்து ஜாகதுனான்னு வரும்ல. அந்த மாதிரி வாத வாவு ஐந்து தால் வந்து அசல். அதை ஃபாலன்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் வா அத, வாக்களித்தான். வாதனா வாக்களித்தான். வாதுனா நாம் வாக்களித்தோம். வாத வாதா வாது வாத்து வாதுனா கடைசியில் வந்துடுது. அப்போ நாம் வாக்களித்தோம். மூசா, மூசாவுக்கு வாக்களித்தோம். அர்பைன, அர்பைன்கிறது என்னது? அது ஒரு நம்பர். அர்பைன்கிறது இல்லாத அந்த அந்த 10 உள்ள நம்பருக்கெல்லாம் அந்த ஏன்னு வாவுன்னு வந்துடும். எப்படி வரும்? சலாதத்துண்டு என்றால் அஷரத்தில் வருமா? அஷரத்துனா 10. இஷ்ரீன என்ன செய்யுது? 20ன்னு அதுக்கு அர்த்தமாகுது. சலாசத்துன்னா 3, சலாசீன் 30, அர்பாத்துன்னா 4, அர்பை 3 என்று வரும்.
நசபு செய்யும்போது அர்பைன்னு வந்துடும். அர்ப ஊன 40. அந்த ஊன திசு ஊன தமானூனு வச்சுருந்தோம்னா அது 10களை குறிக்கக்கூடிய நம்பர். அப்போ அர்பா 4, அர்ப ஊனன்றா 40. அர்ப ஊன என்பது இந்த இடத்துல நசபு செய்கிற இடமா இருக்கிறதுனால வேற்றுமை காரணமாக அர்பைன்னு வந்திருக்கு. அர்பைன்னா 40ன்னு அர்த்தம். லைலத்துனா இரவு, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு தான் இது. லைலத்துல் கதிர்னா சொல்கிறீங்கல்ல, லைலத்துனா கதிருடைய இரவு, லைலத்துனா இரவு. அப்புறம் சும்மன்னா பிறகுன்னு அர்த்தம். இது ஒரு ஹர்ஃபு, இது எந்த ஒரு வேலையும் செய்யாது, சும்மா ஹர்ஃபு, பிறகுன்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? அப்புறம் இத்தஹதுத்தும். இந்த இத்தஹதுத்துங்கிறது என்ன என்றால், இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். எந்த இடத்துல இஃப்தால உள்ள 2 வருதோ அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அது ஒன்று அலிஃபோ அல்லது வாவோ அல்லது ஏ இருந்தால் தான் மாறும் இருக்குது. இப்போ அகதன்னா பிடித்தான். அகதனா என்னது? பிடித்தான். அகதவுக்கு இஃப்தால சொன்னால் அப்படி வரும். இது தகத அகத அலிஃபு போட்டுருங்க. அகத அலிஃபு கேதால் அகத, அதை இஃப்தால வாக்குறீங்க. அப்போ ஒரு அலிஃபு சேர்க்குறீங்க. சேர்க்கும் பொழுது இது தகதன்னு வருது. அந்த இடத்துல என்ன செய்யணும்னா அந்த அலிஃபு தேயா மாற்றிடணும். அதான் இஃப்தாலவுக்கு மட்டும் என்ன சட்டம் என்று கேட்டால், முதல் எழுத்தாக வாவு அலிஃபு ஏ இருக்கும் என்று சொன்னால் அந்த வாவு அலிஃபை என்னவாயிரும்னு கேட்டால் இஃப்தாலவில் தேயா மாறிக்கிறோம். இது உங்களுக்கு பிடிஎஃப்ல யாருன்னா அனுப்பியிருக்கிறோம், அதை ஒரு எடுத்து நிமிடம் பார்த்துக்கிறோங்க. அப்போ இத்தகதன்னு வந்தோன்னா என்ன செய்யக்கூடாது? பார்க்காத வசனா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இத்தகதங்கிறது என்னது? இத்தகத ஒரு அலிஃபு, இன்னொரு அலிஃபு சுக்கூனு, தகத இத்தகதன்னு வரும். இப்படி வந்தால் இஃப்தாலவில் என்ன செய்யணும்னா இந்த 2வது உள்ள அலிஃபை அதை தேயா மாற்றிடணும். அப்போ இத்தகத வசல இத்தசல இவுத்தசலன்னு வர்றத இத்தசலன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இத்தக்குள்ளா வச்சல அந்த மாதிரி உள்ளது. அப்போ இத்தகத என்பது இஃப்தால வசன் இத்தகத. அப்போ இத்தகதன்னு ஆயிடுச்சு. இத்தகதா இத்தகது, இத்தகதத்து இத்தகதத்தா இத்தகதுன, இத்தகதுத்த இத்தகதுமா இத்தகதுத்தும். அதான் இது இத்தகதுத்தும்னா ஆக்கி கொண்டீர்கள். இத்தகத என்றால் ஆக்கி கொண்டான், இத்தகதும் நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள். இஜில் என்றால் காளமாடு, காளை கன்று. காளமாட்டில் கன்று குட்டியாக இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன செய்வாங்க? இஜில்னு சொல்லுவாங்க. காளைக்கன்றை நீங்கள் ஆக்கிட்டீங்க, கடவுள் ஆக்கிட்டீங்க, நல்லா சொல்கிறோம், அது தனி விஷயம். இஜிலுங்கிற வார்த்தைக்கு என்னது? காளை கன்றுன்னு அர்த்தம். மின் அதிலிருந்து இதிலிருந்து அந்த அர்த்தத்தோடு பின்னாடி படிக்க போகிறோம். ஹர்ஃபு பாதுனா என்ன? பிறகுன்னு அர்த்தம். பாதுகின்னா அதற்கு பிறகுன்னு அர்த்தம். பாதுன்னா பின்னாடி, கபலுன்னா முன்னாடி, இந்த சொல்லுக்கு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் வான்தும். வாவுன்னா என்ன? இன்னொன்று அர்த்தம். அன்துங்கிறது என்னது? நீங்கள் படித்தது தான், நீங்கள்னு அர்த்தம். லாலிமுங்கிறது நீ படித்ததா இல்லையா? படித்தது தான். என்ன படித்தது? வளமை, அநியாயம் செய்தான். லாலிமுன் அநியாயம் செய்தவன், லாலிமூன அநியாயக்காரர்கள், பன்மை அநியாயம் செய்தவர்கள். அப்போ லாலிமுங்கிற வார்த்தை இஸ்முல் ஃபாயில்ல ஆண்பால் பன்மை 3 எழுத்து சொல்லு. லலமை என்பது இஸ்முல் ஃபாயிலை மாற்றணும்னா லாலிமுன் அநியாயக்காரன், லாலிமுன் லாலிமானு லாலிமூன. அதுக்கப்புறம் சும்மாங்கிறது என்னது? இப்போ பாருங்கள், நீங்கள் முந்தி உள்ளதுக்கும் இப்போ உள்ள வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் குரானில் சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நிறைய சொல்லு தெரிஞ்சதாக வருது. சரியா? அந்த கிராமர் படித்து முடிச்சிட்டதுனால, சர்ஃபு படித்து முடிச்சதுனால அதிகமான சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லாக வந்துக்கிட்டு இருக்குது. சும்மன்னா பிறகு இது தனி சொல், பிரச்சனை இல்லை. அஃபவுனாங்கிறது என்ன? அஃபவன் இருக்கும். அஃபாண்டா மன்னித்தான். அப்போ அஃபாவிலேருந்து அஃபவண்டா அஃபயா அஃபவ், அஃபத்தா அஃபவுனா அஃபவுத்தும் அஃபவுனான்னு வந்துடும். அஃபாண்டா மன்னித்தான், அஃபவுனா நாம் மன்னித்தோம். அஃபவுனானா என்னது? நாம் மன்னித்தோம். அன்கும்டா உங்களை. இந்த அஃபாவுக்கு அன்னு வரும், அன்னுக்கு மீனிங் கிடையாது, பிறகு படிச்சுக்குவாங்க. அன்னுங்கிறது 19 இடத்துல உள்ளது, பிறகு நம்ம பார்த்துக்குவோம். சும்மா அஃபவுனா பிறகு நாம் மன்னித்தோம். அன்கும் அன் ஒன்று, கும்மு ஒன்று, உங்களை மன்னித்தோம்.
மின் பாதி தாலிக்க, இதற்கு பிறகு. தாலிக்கண்டா இது, பாதுனா பிறகு, மின் பாதி தாலிக்கன்னா இதற்கு பிறகு. இதனுடைய நகவுலாம் பிறகு பார்த்துக்குவோம். சரியா? நம்ம சர்ஃபு தெரிஞ்சது மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். சர்ஃபு இலாபத்து எந்த நகவு படிச்சிருக்கிறோமோ அந்த நகவு ப்ளஸ் சர்ஃபு. இல்லை அல்லக்கும், இல்லை அல்லங்கிறது ஒரு சொல்லு, கும் ஒரு சொல்லு. அப்போ தஷ்குருனை தெரிஞ்சதான சக்கரை, சக்கரைன்னா நன்றி செலுத்தினான். சுக்குருன்னு சொல்கிறோம்ல, சுக்ராண்டு, சுக்ரான்னா நன்றின்னு அர்த்தம். அப்போ சக்கரைன்னா நன்றி செலுத்தினான். அதுலேருந்து எஸ்குருனா நன்றி செலுத்துவான். தஷ்குருன என்றால் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். எஸ்குரு எஸ்குராணி எஸ்குருன, தஷ்குரு தஷ்குராணி எஸ்குருன, தஷ்குரு தஷ்குராணி தஷ்குருன. நீங்கள் நன்றி செலுத்த. சக்கரவுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தஷ்குருனவுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். ஏன்? இது நம்ம சர்ஃபில் படிச்சிட்டோம், தஷ்குருன. அதுக்கப்புறம் 53வது வசனத்தில் இது வா ஒன்று தனி, இது ஒன்று தனி. அதை பெற்று தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் ஆத்தைனான் இருக்கு. ஆத்தைனாங்கிறதுல இது இது ஃபா அலங்கிற அமைப்பு. ஃபா அலை இல்லாட்டி அத்தைனான்னு இருக்கும். அத்தைய என்பதுல இருந்து அத்தா, அத்தையா, அத்தௌ, அத்தத்து, அத்தத்தா, அத்தைன, அத்தைத்து, அத்தைனான்னு வந்துடும். ஆனால் இது இப்போ நீட்டி வருதுல ஆத்தைனாண்டு. அப்போ இது என்ன வசனம்னா அத்தைய என்பதை ஃபா அளவாக்குறாங்க. அத்தைய ஃபா அளவாக்குனா அலிஃபு நீண்டுக்கு 2 அலிஃப் ஆயிரும். ஆத்தைய, அத்தைய, அத்தாண்டா வந்தான்ற அர்த்தம், ஆத்தாண்டா வழங்கினான்ற அர்த்தம் ஆயிரும். ஆத்தையன்னா கொடுத்தோம், கொடுத்தான். ஆத்தைய, ஆத்தையா, ஆத்தௌ. ஆத்தைய என்று நம்ம சொல்லக்கூடாது, ஆத்தான்னு சொல்லணும். ஆத்தா, ஆத்தையா, ஆத்தௌ, ஆத்தத்து, ஆத்தத்தா, ஆத்தைன. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் ஆத்தைத்து, ஆத்தைத்தும், ஆத்தைத்தும், ஆத்தைத்து, ஆத்தைத்தும், ஆத்தைத்தும்னா ஆத்தைத்து, ஆத்தைனா அந்த சொல்லுவது. ஆத்தைனா நாம் வழங்கினோம், மூசாவுக்கு வழங்கினோம். அல் கிதாப், கிதாப்னா புக்கு. மஃபூலாக இருக்கிறனால கிதாபை வழங்கினோம். எதை வழங்கினோமோ அதுக்கு நசப்பு செஞ்சிருவாங்க. கிதாபை வழங்கினோம், அது தனியும் சொல்லு. அதுக்கப்புறம் ஒல் ஃபுர்கான, வாவுண்டா இன்னொன்று அர்த்தம், ஃபுர்கானை வழங்கினோம். ஃபுர்கான்னு சொன்னால் இந்த ஃபரக்கன் வஞ்சில் கடலை பிளந்தோண்டு அதில் உள்ள சொல்லு தான் ஃபுர்கான்ங்கிறது. ஃபரக்கன்னா பிரித்து காட்டுவது. பிரித்து காட்டுவது என்னது? இது உண்மை, இது பொய், இது நேர்வழி, இது வழிகேடு, இது சத்தியம், இது அசத்தியம் என்று பிரித்து காட்டுறது. ஃபுர்கானையும் கிதாபையும் கொடுத்தோம், ஃபுர்கானையும் வேறுபடுத்தி காட்டுவதையும் கொடுத்தோம், அதில் உள்ளது. அப்போ அல்லக்கும் தகுத்ததும். இந்த தகுத்ததுங்கிறது என்னது? உங்களுக்கு தெரிஞ்சது தான். தகுத்ததுங்கிறது என்னது? இது இந்த தேர் நடுவில் வந்தாலும் இஃப்தாலும் நீங்கள் விளங்கிக்கணும். இது ஹதய. தகுத்ததும் என்பதனுடைய அசல் என்னது? ஹே தால் ஏ ஹதய. ஹதய என்பது ஹதான்னு சொல்லுவாங்க. ஹிதாயத்துலாம் சொல்கிறோம்ல, அந்த ஹதாவுலேருந்து வந்தது தான். இந்த ஹதாவுடைய மஸ்தர் தான் ஹிதாயத்து. அப்போ ஹதயன்னு வந்துருச்சா? இந்த ஹதய என்பதை இஃப்தார்னு மாற்றினீங்கன்னா இஹு ததய. ஹதய என்பதை இஃப்தாரை மாற்றினா அப்படி வரேன், இஹு ததய. இஹு ததையன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. இஹுத்ததா, இஹுத்ததையா அப்படிங்கிறோம். இந்த இஹுத்ததா என்பதை வருங்காலம் என்ன? எஹு ததியு, எஹு ததியு, எஃப்தஇலு, எஹ்தமிலு. அப்போ இஹு ததைய, எஹு ததியு. ததியுன்னு சொல்லாமல் ததின்னு சொல்லணும். எஹு ததி, எஹு ததியானி, எஹு ததூன. தகுத்ததி, தகுத்ததியானி, எஹு ததீன. தகுத்ததி, தகுத்ததியானி, தகுத்ததூன. அப்போ இஹுத்ததா என்றால் நேர்வழி பெற்றான், ஹதாண்டா நேர்வழி காட்டினான், இஹுத்ததாண்டா நேர்வழி பெற்றான் அர்த்தம். இந்த ஹதய என்பது இஃப்தார் மாற்றாமல் சொன்னீங்கன்னா நேர்வழியை ஒரு ஆள் காட்டுறது, இந்த வழி போடான்னு சொல்றது. அப்போ ஹதாண்டா நேர்வழி காட்டினான், காட்டின வழியை அடைந்து கொண்டான்னு வைங்க, அது இஹுத்ததா. இஹுத்ததைய நேர்வழி பெற்றான், எகுத்ததி நேர்வழி பெறுவான், தகுத்ததூன நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். எகுத்ததினா நேர்வழி பெறுவான், தகுத்ததூன என்றால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அதே மாதிரி இது வா ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, விட்டுருங்க. கால
காலை நீங்கள் படிச்சுக்கிறது தான், கவலைன்னு இருக்கும், நடுவில் இல்லத்தில் எழுத்து உள்ளது. கவலை என்பது எப்படி சொல்லணும்? காலை சொன்னார்னு அர்த்தம். காலன்னா சொன்னார், இது காலன்னா சொன்ன போதுன்னு அர்த்தமாயிரும். மூசா சொன்னார். லி கௌமிகி 3 சொல்லுதல் இருக்குது. லாம் ஒன்று இருக்குது, கௌம் ஒன்று இருக்குது, லமீர் ஹி ஒன்று இருக்குது. அப்போ கௌமுன்னா கூட்டம், கௌமிகின்னா அவருடைய கூட்டம், லீ கௌமிகின்னா அவருடைய கூட்டத்துக்கு. இந்த லீங்கிறது அந்த 19 எழுத்துல ஒரு எழுத்து, அதை நம்ம பின்னாடி படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ லீ கௌமிகி தனது கூட்டத்தினருக்கு சொன்னார். அப்புறம் யா கௌமி என் கூட்டமை, யாங்கிறது அழைக்கிறதுக்குரியது, அழைக்கிறதுக்கு உள்ள சட்டங்கள் தனியாக இருக்கிறது, அதை அவர் ரொம்ப பார்த்துக்குவோம். அப்போ யான்னா கூப்பிடுன்னு அர்த்தம். யா கௌமின்னா என் கூட்டமே, இன்னக்கும் இன்ன ஒன்று கும்மு ஒன்று நீங்கள் அர்த்தம். லலம் தும் லலமை பலதில் வந்துருச்சு. லலமன்னா என்னத்தான்? அநியாயம் செஞ்சான். லலம் தும் நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். லலம லலமா லலமோ லலம் தும் நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். அன்புசக்கும் உங்கள் நப்சுக்கு, உங்களுக்கு. அன்புசுனா நப்சுன்னு அர்த்தம், உங்கள்ட்ட அர்த்தம். உங்கள் நப்சுக்குன்னா அர்த்தம் உங்களுக்கு. அநியாயம் செஞ்சிட்டீங்க. எதனால் அநியாயம் செஞ்சிட்டீங்க? இத்திஹாதிக்குமுல் இஜ்ல. இந்த இத்திஹாதிக்கும்ங்கிறதுல 3 சொல் இருக்குது. பி ஒன்று இருக்குது, இத்திஹாது ஒன்று இருக்குது, கும் ஒன்று இருக்குது. கும்முண்டா உங்கள், தெரிஞ்ச விஷயம். பி அதன் மூலம், இதன் மூலம், கொண்டு, அந்த அர்த்தத்தில் வருது. இத்திஹாதுங்கிற சொல்ல நம்ம பார்க்கணும். இத்திஹாதுங்கிறது என்ன என்றால், இது மஸ்தர். எதனுடைய மஸ்தரு? அகதன் இருக்குல்ல, அகத. இந்த அகத என்பதை இஃப்த அளவை மாற்றினா என்ன வந்துடும்? அந்த அலிஃபு தேயா மாற்றி டபுள் தே வந்துடும், இத்தகதன் வந்துடும். அகத அதுக்கு இஃப்தால சொன்னால் இத்தகத. இத்தகதவுக்கு மஸ்தர் இப்படி வரும்? இத்திஹாதும், இத்தசல இத்திசாலும், இஃப்தால இஃப்தியாலும். அப்போ இத்தகத என்றால் ஏற்படுத்தி கொண்டான், ஆக்கி கொண்டான் என்று அர்த்தம். இத்திஹாது என்றால் ஆக்கி கொள்ளுதல், ஏற்படுத்தி கொள்ளுதல். வித்திஹாதிக்கும்னா ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்க. அல் இதில் காளமாட்டை ஏற்படுத்தி, காளை கன்ற வணங்குனாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறோன்னு கேட்டால், அந்த இதுவரை குரான் நீங்கள் படிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சது அதிகமாக இருக்கிறது. கடந்த வாரங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் தெரியாது ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னது? இப்போ தெரிஞ்சது ஜாஸ்தியாக இருக்குது, 1-2 தான் தெரியாமல் இருக்குது. அப்போ நீங்கள் சர்படா ஓரளவுக்கு கரை கண்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் வரைக்கும் வச்சுக்குவோம். இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எத்தனாவது வசனம் பார்க்குறோம்? இது 54வது வசனத்தில் பாதியில் நிப்பாட்டியிருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும்.